அண்ணனோட பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்னு மாஜா. அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம். உங்களுக்கு சுத்தமான பால் வேணும்னா காயல்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் கொடுத்துருந்தேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சரியா? இந்த வீடியோஸில் என்ன அப்டேட் அப்படின்னு பார்க்க போனால், மனசுக்கு நிறைவான ஒரு பதிவு. 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் நம்மளோட வீடியோஸை பார்த்துட்டு நம்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டு கிட்டத்தட்ட நம்மகிட்ட வந்து இது வரைக்கும் 3 மாடுகள் வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2வதாக நம்மகிட்ட வாங்கின மாடு. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து காலக்கண்டு வந்து அந்த நேரத்தில் போட்டிருந்தது. அந்த காலக்கண்டு போட்டிருக்க மாடை வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் மூலமாகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு போட்டு தூத்துக்குடியிலேருந்து இங்கே வராமல் இங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கன்றுக்குட்டி போட்டு நஞ்சுக்கொடி விழுந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுக்கு அனுப்பி வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட அந்த அழகான கிடாரி மாடு இளம் மாடாக நம்ம கொடுக்க போய் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலும் மேலும் மாடுகள் பெருகிக்கிட்டே இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயம். நம்ம கொடுக்கக்கூடிய கஸ்டமர்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே சக்ஸஸை நோக்கி மட்டும்தான் போயிட்டுருக்குது. அதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. சத்தியமாக நான் கொடுத்த மாடான்னு எனக்கே அடையாளம் தெரியலை. பெண்குட்டி போட்டிருந்தது, அண்ணன் வீடியோ போட்டிருந்தாங்க. நீங்கள் எங்கண்ணே வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேட்கும்போது தான் பழைய வீடியோவை அனுப்பி இது நீங்கள் கொடுத்தது தான் நம்மகிட்ட சொல்லி வீடியோ காட்டினது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம 3வதாக கொடுத்த மாடு எந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்ஸஸை பண்ணிச்சுங்கிறத அண்ணனே வாயால் சொன்னதை கேட்போம், பாருங்கள். அண்ணே சும்மா இருக்கீங்களா? மாடு தீவனம் வைக்க வைக்க பால் தானே, டிகிரி டாப்பாக இருக்குண்ணே, வேறு லெவல். டிகிரி நல்லா திக்காக இருக்குது. பால் 7 கறக்குதுண்ணே. சாயங்காலம் 7, காலையில் 7, சரியாக 7 சம்திங். 7 கொஞ்சம் 1/4 லிட்டர் நம்ம அளந்தும் பார்த்துட்டேன் 2 நேரமும். பக்காவாக இருக்குது. குட்டிக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 1/2 லிட்டர் எக்கி வச்சுக்கிறது, அதுக்கு தனியாக கொடுக்குதுண்ணே. ரொம்ப சூப்பர்ண்ணே, மாடு நல்லா இருக்குண்ணே. நான் தான் சரி இதுக்கு மேலே கொஞ்சம் பால் ஏற்றுற மாதிரினாலும் ஏற்றலாண்ணே, ஆனால் டிகிரி இல்லாமல் போயிருமோன்னு சொல்லி யோசனையில் அதோட லெவலாக வச்சுக்கிறேன். தேங்க்யூண்ணே. நம்மளோட சக்ஸஸை பொறுத்து தான் தூரமாக இருந்து வரக்கூடிய கஸ்டமர்கள் நிறைய பேர் நம்மளை நம்பி காரில் வராங்க, நிறைய பேர் வண்டியோட கூட வராங்க. அதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்.